ஒரு அடர்ந்த காட்டில் கோரா என்ற காகமும் மற்றும் சின்னு என்ற அணிலும் இரண்டும் நெருங்கிய நண்பர்களாக வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் சிறுவயதிலிருந்தே ஒன்றாக விளையாடி, உணவை பகிர்ந்து, ஆபத்துகளில் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்தார்கள். நட்பு என்றால் பகிர்வு என்று கோரா அடிக்கடி சொல்வான். ஒருநாள் காட்டின் நடுவே ஒரு பெரிய பழமரம் பழுத்து குலுங்கியது. அந்த மரம் அரிதான இனிப்பு பழங்களை தரும் என்று அனைவரும் அறிந்திருந்தார்கள். கோராவும் சின்னுவும் அதை பார்த்து மகிழ்ந்தார்கள். நாம் இருவரும் சமமாக பகிர்ந்து கொள்வோம் என்று கோரா சொன்னான். சின்னு தலையாட்டினான். ஆனால் அவன் மனதுக்குள் ஒரு எண்ணம் எழுந்தது. இந்த பழங்களை நான் மட்டும் வைத்துக்கொண்டால் என்று. கோரா மரத்திலிருந்து பழங்களை பறிக்கும்போது சின்னு கீழே நின்று அவற்றை சேகரித்தான். ஆனால் ஒவ்வொரு பழத்தையும் மரத்திலுள்ள பொந்தில் மறைந்து வைத்தான். கோரா கீழே இறங்கியபோது ஒரே ஒரு பழமே மீதமிருந்தது. நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாயே என்று கோரா வருத்தத்துடன் கேட்டான். சின்னு மௌனமாக இருந்தான். அவன் கண்களில் பேராசை மட்டுமே தெரிந்தது. அந்த நாளில் நட்பு உடைந்தது. கோரா உடனே பறந்து சென்றான். ஒருநாள் மின்னல் சின்னு வைத்திருந்த பழங்கள் வைத்திருந்த மரத்தை தாக்கியதால் எல்லாம் வீணாகி போனது. சில நாட்களுக்குப் பிறகு சின்னு தனியாக இருந்தான். அவன் மனம் காலியாக இருந்தது. பழங்கள் எல்லாம் வீணாகிதான் போனது. நானும் கோராவும் பகிர்ந்து சாப்பிட்டிருக்கலாம் என்று உணர்ந்தான். பேராசை சிறிய லாபத்தை தரலாம், ஆனால் அது பெரிய உறவுகளை அழித்துவிடும். உண்மையான செல்வம் பகிர்விலும் நட்பிலும் தான் உள்ளது. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.